செய், உண்டு பண்ணு. கொப்பேறு மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இது நாட்டு மரம் அல்ல, இது ஒரு காட்டு மரம். இது ஒரு காட்டு மரம். இது ஊர்களில் வளர்க்க மாட்டாங்க. இது மலைகளிலும் காடுகளிலும் மனித நடமாட்டங்கள் இல்லாத இடத்துல தான் இது இருக்கும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இதை எதற்கு ஒப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, இது சபையிலே இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒப்பிடுவோம். இந்த கொப்பேறு மரத்தில் இருக்கிறதான இந்த கேரக்டர்ஸ், இந்த தன்மைகள் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் சிலருக்குள்ள முன்னாடி இருந்துச்சு, சிலருக்குள்ள இப்ப இருக்கு. சரியா? ஆமீன். அந்த மரத்தை கொண்டு வந்து பக்குவப்படுத்தி பேழையை செய்ய ஆண்டவர் திட்டமிட்டார். அதுபோல ஒரு காலத்தில் முள் மரங்களாக இருந்த காடுகளில் மக்கள் வாழாத இடத்துல ரொம்ப தூரமா கடின இருதயத்தோட உலகத்தோட வாழ்ந்த நம்மை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து தோத்திரம், தன் கையிலே முள் குத்தினாலும் ஆணிகள் கடாவப்பட்டாலும் நம்ம மேல உள்ள அன்பினால அவரை நம்மை தேடி கண்டுபிடித்து அறுத்து அறுவடை செய்து நம்மளை கொண்டு வந்து பக்குவப்படுத்தி சபை என்று சொல்கிற மகிமையான பேழையை கட்ட உங்களையும் என்னையும் ஒரு கொப்பேறு மரங்களை போல அப்பா பயன்படுத்துறதை நினைச்சு நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தர் இப்படி எழுதி இருக்கிறார், இதை வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். சில ஆசாரிகள் சொல்லுவாங்க, இந்த மரம் தாங்க, இந்த மரம் தாங்க. ஏன் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சில மரங்கள் தோத்திர வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். உளியெல்லாம் என்ன செய்திரும், உடஞ்சிரும். சில மரங்களை அறுக்கும் பொழுது வாழெல்லாம் உடைஞ்சு போகும். அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் தோத்திர இந்த கொப்பேறு மரம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி இருக்கார். பாருங்க, சில நேரம் சுவிசேஷ ஊழியங்கிறது சாதாரணமானது அல்ல. ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுங்கிறது சாதாரணமானது அல்ல. ஒவ்வொரு மனிதர்களும் உருவாக்கி கட்டி அவங்கள கூட்டிட்டு வந்து சுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து தேவ கிருபையில உருவாக்குறதுங்கிறது இந்த கொப்பேறு மரம் மாதிரி. அதனால சுவிசேஷ ஊழியங்களுக்காக, சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காக, சபை ஊழியம் செய்கிறவங்களுக்காக ஆண்டவர் கிருபை ஞானத்தை கொடுக்கும்படி நல்ல ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? நம்ம யாரை அறுவடை செய்ய போகிறோம்? வாழை மரங்களை அல்ல, கொப்பேறு மரங்களை. இப்போ பேழை என்ற வார்த்தை என்னது? இப்போ நம்ம ரெண்டாவது உங்க கண்ணுக்கு முன்னால எதை நிறுத்த போறேன்? தோத்திர பேழை. இப்ப அந்த பேழை எப்படி செய்திருக்காங்க? ஆண்டவர் எதையுமே திட்டமிடாமல் செய்கிறவர் அல்ல. நீங்க எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எதையுமே மக்களை திட்டமிடாமல் செய்கிறவர் அல்ல. எத்தனை ஃப்ளோர் இருந்துச்சு? 3 நிலைகள் இருந்துச்சு. இந்த 3 நிலைகள் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையின் 3 நிலை என்ன? 1 சீசத்துவ நிலை, 2 சிநேகிதத்துவ நிலை, 3 தோத்திர சாட்சி நிலை. அப்போ ஆவிக்குரிய ஜீவிதம் 3 நிலைகள், 3 நிலைகள். அத மாதிரி பேழையும் 3 நிலை. பேழை எதற்கு ஒப்பனை? சபைக்கு ஒப்பனை. பேழை எதற்கு ஒப்பனை? தோத்திரம். அப்ப இன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்களையும் என்னையும் ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார்? பேழை என்று சொல்லப்படுகிற சபையிலே வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா.